கொஞ்சம் கொஞ்சம் அழகிட கூட வந்திடு. கௌரவ கொலையை நியாயப்படுத்தி ஒரு திரைப்படம் பண்ண முடியுமா? பண்ணியிருக்கார். இப்போ பார்த்தாலும் ஆணவ கொலைகள் கௌரவ கொலைகள்னு வந்துட்டு இருக்கிறப்போ அதை ஆதரிச்சே ஒரு படத்தை செஞ்சுருக்காங்க. திவ்யான்னு ஒரு படம். ஆமாங்க, இந்த படத்தில் என்ன கதை என்ன? அதாவது கல்லூரியில் படிக்கும் சம வயதுள்ள இளமை உள்ள வாழ்க்கையில் முன்னேறி துடிக்கும் ஒரு பெண்ணு ஒரு ஆண், இவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள். இந்த பையனுக்கு வேலை இருக்கிறது, ரொம்ப குறைவான வேலை. அவர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை, ஒரு வருமானம், நிரந்தர வருமானம் இல்லாத ஒரு பையன். அவர் படிக்கிறார். அந்த பெண்ணின் மனதில் அவர் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிக்கிறார். ஆமாம், அந்த பெண்ணு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையோ ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளையோ இல்லை. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சனாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக உயர்ந்த சாதியினரில் ஒரு சராசரியான ஒரு குடும்பம் தான். ஒரு அரசு பணியாளர், ஒரு அரசு அலுவலருடைய பெண்ணு தான். இவர்கள் இருவரும் காதலிக்கிறாங்க. தப்பா? அவங்க ஒருத்த கல்வி நிற்கக்கூடாது. ஆமாம், அதாவது கல்வி தகுதி என்று ஒன்று இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை கல்யாணம்னா சினிமாவில் கல்யாணம் பண்ணுற வரலையும் தான். அதுக்கப்புறம் என்ன அவங்க படாத பாடு எங்கெங்கே சாப்பாட்டுக்கு இதுக்கும் அனுமதிக்கிறார்கள், வேலை வெட்டி இல்லாமல் தவிக்கிறார்கள் என்பது தான் ஒரு நிதர்சனம் உண்டு. இதில் குறிப்பாக கீழ்சாதி மேல் சாதி என்பதை விட ஒரு உழைக்கும் வர்க்கம், உழைக்கணும்னா ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த ஹீரோ அப்பா அம்மா இல்லாதவர், தாத்தாவின் பராமரிப்பில் இருக்கிறார். தாத்தா என்றால் ஒரு பெரிய நிலையான வருமானம் இல்லை, அன்றாட காட்சி தான். இந்த பெண்ணை விரும்பும் பொழுது அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணு மேலே உயிரே வைத்திருக்கிறார்கள். ஆமாம், அப்படி வச்சிட்டு இருக்கிறப்போ இப்படி திடீர்னு ஒரு லவ் பண்ணுறது. எப்போதுமே வீட்டில் மாமியார்கள் பையனுக்கு நியாயபூர்வமாக எல்லாருமே உட்கார்ந்து கல்யாணம் பண்ணி அருந்ததி பார்த்து அம்மி மிதித்து போடுற மருமகளையே பையன் கூட ஒரு பெரிய பிரியமாக இருந்து விட்டார். அந்த மாமியாரால் தாங்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் விதவை மாமியார் அல்லது பிள்ளை மேலே உள்ள பாசம் அதிகம் உள்ள மாமியார் மருமகளை பாடாப்படுத்துகிறாங்க. ஏன் பல இடங்களில் பெண்கள் எரிக்கப்படுகிறார்கள், கொளுத்தப்படுகிறார்கள், தூக்கு மாட்டை விட்டு தொங்க விடப்படுகிறார்கள், தற்கொலை செய்ய தூண்டுகிறார்கள். என்ன காரணம்? அதுக்கு பேர் கௌரவ கொலையா? இல்லை, பாசம். இதில் என்னாச்சுன்னா, அதாவது பெற்றோர்கள் அந்த பிள்ளை மேலே பாசமாக இருக்கிறார்கள், பையன் மேலேயும் அவர் தாத்தா ரொம்ப பாசமாக. ஆனால் அந்த இடையில் இந்த வெட்டி நாய் வீணாக போன முண்டங்கள் இருப்பான், ஐடியா கொடுக்குறதுன்னு. எப்போது சும்மா உடம்பு சரியில்லைன்னு போனால் நீ அங்கே போய் இங்கே போயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா இவனுக்கு இலவச ஐடியா தானே. அதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் வைத்தீஸ்னு ஒருத்தர் வந்துட்டாங்க. எல்லாம் அது செய்தால் இதை புட்டுக்கிட்டு புடுங்க நட்டிட்டு நல்லா போயிட்டுருப்பான், ஐடியா கொடுத்துட்டு போயிட்டுருப்பான். இப்படி தான் ஒரு வேலை வெட்டி இல்லாத ஆட்கள் ஒரு கௌரவத்தை ஏற்றி விடுகிறார். அவரே ஒரு பலவீனமாக பெண்ணை ஒரு பாசமான பெண்ணு தன்னை விட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப மேடையில் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, பெண்ணு என்னை விட்டுட்டு போகுதேன்னு. அப்படி இருக்கிறப்போ ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொள்வது என்றால் பிள்ளைகளை பெற்றோர் பிரியும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை தான், சென்டிமெண்டலாக. அதுபோல் பெண்ணும் ஒரு அப்பா அம்மா விட்டு போகிற மாதிரி இருக்கும்பொழுது இப்படி ஒரு பலவீனமான சூழ்நிலை இருக்கிறப்போ இந்த வீணா போன முண்டங்கள் இருக்கிறாங்கல்ல, அழகாக இதிலே சொன்னாங்க. எங்கள் நம்ம சத்யராஜும் இதுவும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு தீர்வு கொடுத்துருப்பாங்க. இந்த தீர்வுகள் என்ன வச்சிருக்கு, அந்த கதையை நம்மளாம் எழுதி அழகாக கொடுக்க ஒரு உன்னுடைய ஸ்டேட்டை உயர்த்தி கொள்ளாமல் அல்லது திருமண சரியான காலத்தில் சரியான சமயத்தில் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கே ஒரு ரகசியம் காக்கப்பட வேண்டும். பல இடங்களில் வெற்றி ஒரு பெரிய ஐஏஎஸ் போய் ஒரு கீழே ஒரு பூசாரி விட்டு பொண்ணு, ஒரு கோயில் குறுக்கள் விட்டு பொண்ணு கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டாங்களா? ஜாதி என்பது அங்கே பிரச்சனையே அல்ல, பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை ஏற்றி கொண்டு காதலிச்சா கூட சரியான சமயத்தில் சரியான நேரத்தில்
சரியான முறையில் அணுகுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இளைஞர்கள், குறிப்பாக கல்லூரியில் படிக்கும் இளைஞர்கள், வாழ்வில் முன்னேற துடிக்கும் இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக பெண்ணை பெற்றோர்கள், பிள்ளை பெற்றோர்கள் திரையரங்கில் போய் கொண்டாட வேண்டிய ஒரு படம். எதற்கு? இது ஆணவ கொலைக்கு ஆதரவாக உள்ள படம், எதிராக உள்ள படம் அல்ல. நல்ல தெளிவாக நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு இதை சொல்லுங்கள். நல்ல எல்லாருக்கும் ஒரு நல்ல படிப்பினை, அறிவுரை. பார்த்துங்க.